அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசி கன்னி. கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரக நிலைகள்லாம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். போன மாதத்துல பார்த்த மாதிரி ஜென்மஸ்தானத்துல கேது, 7ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி இந்த மாதத்துல இருக்கும். சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன். இதுல வந்து சுக்கிரன் உச்சமாகி வக்ரத்துல இருப்பாரு. அதே மாதிரி புதன் நீச்சமாகி வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. அதே மாதிரி சுக்கிரன் கரெக்டா 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கரெக்டா 13ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகிறாரு. 12க்குரியவன் 8ல உச்சம். அது திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தும். ரொம்ப நல்லது. அடுத்து பாகியத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, அந்த அமைப்பும் நல்லா இருக்கு. செவ்வாய் வந்து ஜீவனஸ்தானத்துல மாதத்தோட ஆரம்பத்துல இருப்பாரு. கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதே போல செவ்வாய் நீச்சமா இருப்பாரு. சோ அந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகுது. சோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த ஏப்ரல் மாதம் இப்போ எப்படி இருக்கு நம்முடைய ராசிக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு திருமணம் முயற்சிகள்ல ஒரு மாதிரி குழப்பம், வருத்தம், குளறுபடி ஏதாச்சும் ஏற்படலாம். உச்ச சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால 13ஆம் தேதிக்கு மேல அந்த குழப்பத்தில இருந்து ஒரு நிவர்த்தியை நமக்கு கொடுத்துரும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பார்த்தா 12ஆம் தேதி தன்னுடைய வக்ரத்தில இருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாரு. அதே மாதிரி 13ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆயிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா, கவனமா, பொறுமையா இருக்கணும். பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல 13ஆம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும். அதுலயும் வந்து சனியுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல கண்டக சனி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ராகுவோடு இணைந்த சனி திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பம், குளறுபடி, வருத்தத்தை கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இது எல்லாத்துலயும் நம்ம ஒரு கவனத்தை வச்சு நிதானத்தை வச்சு செயல்படுறது நல்லது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு மாதிரி மனக்கசப்பை கொடுக்கலாம், ஒரு மாதிரி போட்டித்தன்மையை கொடுக்கலாம். நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டித்தன்மையை கொடுக்கலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசா நெகட்டிவா இல்ல. 5 கூடியவன் 7க்கு டிரான்சிட் ஆயிட்டாரு. அது நல்லதுதான். 5 கூடியவன் கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் 9ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு. அந்த அமைப்பும் நமக்கு நல்லா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. சனி ராகுவோடு இணைந்ததுனால ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி குழந்தை பாக்கியத்துல கிடைக்கும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி சுப விரயமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்றது முயற்சி பண்ணுவோம். மேலும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா பூர்வீக சொத்தை வித்து பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அந்த அமைப்புலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஜென்மஸ்தானத்துல கேது, ஜென்மஸ்தானத்து மேல முக்கியமான கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி குரு பார்வையும் ஜென்மத்துல இருக்கு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஒரே நேரத்துல மல்டி டாஸ்க் ஓடிட்டு இருக்கும். நிறைய விஷயத்த ஒரே நேரத்துல யோசிப்போம். சிந்தனைக்கு ஒரு ஓய்வே இருக்காது. தூக்கம் வராது. சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த மைண்ட்ல ஏத்திட்டு ஓட்டிக்கிட்டே இருப்போம். சிந்தனை ஓட்டம் மிக வேகமா இருக்கும். முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை ஒரு பக்கம் ஒரு மாதிரி அமுத்து நம்மள. பண தேவை அதிகரிக்கும். ஆனா பாகியத்துல குருவும் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பரிவர்த்தனையில இருக்கிறதுனாலையும் 13ஆம் தேதிக்கு மேல சூரியன் டிரான்சிட் ஆகுறதுனாலையும் நமக்கு தேவையான பொருளாதாரமும் நமக்கு கைக்கு வந்து சேரும். திடீர் விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம், தேவகுருவும் அசுர குருவும் பரிவர்த்தனையில இருக்கு. சோ அந்த அமைப்பும் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கு. இருப்பினும் முதல் 13 நாட்கள் இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள குழப்பம், குளறுபடி, ஒரு மாதிரி கலக்கம் இதெல்லாம் ஏற்படலாம். சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். எதையும் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தை நினைச்சு பயப்படக்கூடாது. இந்த விஷயம் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சந்தேக குணம் இருக்கவே கூடாது. இந்த நேரத்துல பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்மத்துல இருக்கு. சந்தேக குணத்தை அதிகப்படுத்தும். ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அது வாட் எவர் எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய உத்தியோகமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி சந்தேக குணத்தை கொடுக்கும். சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல திடீர் விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுது. 12க்குரியவர் 8ல. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் பொருளாதார வரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கைக்கு ஒரு
மாதிரி ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண விஷயங்களா இருக்கலாம், அல்லது வெளியில கொடுத்த பணமா இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க கைக்கு இப்ப கிடைக்கும். அதே மாதிரி பயணத்தால ஆதாயம் ஏற்படும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த பயணத்தால ஆதாயம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பண்ண வைக்கும். கண்டிப்பா ஊர் மாற்றம், இடமாற்றம் பண்ண வைக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல அட்லீஸ்ட் கொஞ்சம் லாங் டைமா டிராவல் பண்ற ஒரு அமைப்பையாச்சும் கொடுக்கும். அந்த ஒரு ஆக்டிவேஷன் இப்ப இருக்கு. அடுத்த சூரியன் அஷ்டமத்துக்கு வரதுனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனை, அதுலயும் சூரியன் வந்து 8ல வந்து உச்சமா இருப்பாரு. 12க்குரியவன் 8ல வந்து உச்சமாகிறது பொருளாதாரம், திடீர் அதிர்ஷ்டம், இதுக்கெல்லாம் நல்லா கை கொடுக்கும். 13ஆம் தேதிக்கு மேல ஒரு மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு நடக்கும். நெகட்டிவா இருந்தது கூட பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். பெரிய கடன் வாங்கிருப்பீங்க, அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த அமைப்புலாம் நல்லா இருக்கும். எதுல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா ஹெல்த்ல. உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் கொடுக்கலாம். அடுத்து 8ஆம் இடத்துல கிரகங்கள் ஆக்டிவேஷன்ல இருந்துச்சுன்னா உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ, உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கும் ஏதாச்சும் வருத்தம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அது மேக்ஸிமம் ஹெல்த், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை, தனி நிதானம், இதெல்லாம் நிச்சயமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சேர்க்கை இருக்கும். தேவையான பொருட்களை வாங்குவீங்க, வண்டி வாகனங்களை மாற்றம் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். நீண்ட நாளா ஒரு ஆசை இருக்கும், அந்த விஷயத்தை அடைவீங்க. அதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால 13ஆம் தேதிக்கு மேல துணிமணிகள் எடுக்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செலவு நல்ல செலவுகளா இருக்கும். மேக்சிமம் தண்டவரை செலவா இருக்காது. நெகட்டிவான செலவுன்னு சொல்றதுன்னா அது ஹெல்த், உங்களுடைய கேர்லெஸ்னால அது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் நல்ல செலவுகளை நீங்க மேற்கொள்றதுக்கான அடித்தளத்தை இந்த மாதத்துல நீங்க போட்டுடலாம். அடுத்த 11ல செவ்வாய் வந்து நீச்சமாவாரு. கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. பொதுவா செவ்வாய் 11ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா நீச்சமா இருக்கிறது ஒரு மாதிரி குற்றத்தை பண்ணும். அதையும் வந்து 3 8க்குரியவன் தான் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி விரைய செலவை ஏற்படுத்தும். வரக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்யற தன்மையை ஏற்படுத்தும். செவ்வாய் பொருளாதாரத்தை கொடுக்கிற அமைப்பிலையும் இருப்பாரு. அதே சமயத்துல அதுல ஒரு மாதிரி தேவையில்லாத விரைய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாரு. அலின் செவ்வாய் அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தம், மூத்த சகோதரத்துவத்தோட கருத்து வேறுபாடு, ஏதாச்சும் குழப்பம், பிரச்சனை ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 3 கூடியவன் 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதுதான். உடைய முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அதுல தடுமாற்றம் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்கும். நீச்சமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்துல இறங்கவே விடாது. மனசுல ஒரு விஷயம், ஒரு ஆசை இருக்கும், அந்த விஷயத்துல இறங்குவோமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும். யோசனை அந்த தன்மையை அதிகப்படுத்தும். இறங்க விடாம உங்களை தடைப்படுத்தும். அதுதான் நீச்சத்தன்மை அப்படின்னு சொல்றது. எனவே ஒரு விஷயத்துல உங்களுக்கு அதிகமான கான்பிடன்ட் இருக்கு அப்படிங்கிற லெவல்ல அதுல இறங்கிடுங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு, சாதகமான பலன்கள் ஏற்படும். குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா வந்து சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்கிறது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி குற்றத்தை பண்ணாலும் 12க்குரியவன் அஷ்டமத்துக்கு வர்றது திடீர் விபரீத ராஜயோகம். இது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும், நல்ல மாற்றத்தையும், ஒரு நல்ல வளர்ச்சியும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த கெரியர், உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய அந்த விலகல், செவ்வாய் 2ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவார் 11ஆம் இடத்துக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல பெருசா குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்ல. புதன் மட்டும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையில இருப்பாரு. இருப்பினும் இந்த 11ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பெருசா நமக்கு பாதகங்களை பண்ணிடாது. அதனால தொழில் உத்தியோகத்துல இருந்த சிரமங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு தடை தாமதத்தோட எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவாங்க, தொழிலை சேஞ்ச் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த சிந்தனையாச்சும் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல நீச்சமாகிற செவ்வாய் ஒரு விஷயத்துல நம்மள திடமா இறங்க விடாது. ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற அந்த திங்கிங் லெவல்லே நம்மள வச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்துல, அதாவது தொழிலை சேஞ்ச் பண்ணும், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னாக்கா அதுல உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்கு, ஓகே இது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த அனலைஸ்மெண்ட் கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இறங்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய தசா புக்தியும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக அமைப்பு எப்படி இருக்கு, தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ அந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க கண்ணை மூடிட்டு இறங்கலாம். பயப்படவே வேண்டாம். தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எதுலயும் இறங்கலாம். கோச்சாரம்லாம் ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. மன ரீதியா ஒரு மாதிரி சின்னதா தாக்கத்தை கொடுக்கும். ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. நெகட்டிவான பாதிக்கு எடுத்துட்டு போகாது. தசா புக்தி வீக்கா இருக்குன்னா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், நிதானமா இருங்க. எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இருக்கிறத நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த அமைப்பை நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா மெயினா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாம் இருக்கு. இருப்பினும் 13ஆம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். படிப்பு சம்பந்தமா வெளியூர், வெளி மாநிலம்
போய் படிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் ஏற்படும். சோ அந்த அமைப்பும் நல்லா இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. சூரியன் புதன் இணைவு முதல் 13 நாட்கள் இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலயும் ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும். குழப்பத்தோட ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. அதுலயும் 13ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும். இருப்பினும் நீச்ச செவ்வாய் 11ல இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற லெவல்லே உங்களை வச்சிருக்கும். அதை வந்து கொஞ்சம் தகர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த துறையை சம்பந்தமா நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ, எது சார்ந்து நீங்க யோசிக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட துறையில உள்ள வல்லுநர்கள்ட்ட உங்களுடைய ஆலோசனைகளை வாங்கிட்டு அதன் பிறகு அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்களை நீங்க யூகிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு இல்ல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்த் சார்ட்டை எடுத்துட்டு போய் நல்ல ஜோதிடர், உங்களுடைய குடும்ப ஜோதிடரை சந்திச்சு எந்த துறையை நம்ம சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா பார்த்து சொல்லுவாங்க. சோ அதையும் நீங்க கன்சல்டேஷன் பண்ணிட்டு உங்களுடைய துறையை சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடிய ஜோதிடர் சரியான ஜோதிடரா இருக்கணும், உங்களுடைய குடும்ப ஜோதிடரா இருக்கணும், ஆல்ரெடி நடந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கக்கூடியவரா இருக்கணும். சோ அதுல நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க. ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரான விஷயம் திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க, திருமண முயற்சியில இருக்கிறவங்க, அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதுல ஒரு மாதிரி மகிழ்ச்சி, ஒரு மாதிரி வருத்தம், ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி கலவையா நடக்கும். ஏன்னா கலவையான பிளான் தான் நமக்கு இருக்கு. அதையும் உச்ச சுக்கிரன் நமக்கு இருக்கிறதுனால எதையும் நெகட்டிவான லெவலுக்கு எடுத்துட்டு போகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தியும் சேர்த்து அது கொடுத்துரும். எனவே சிந்தனை குழப்பத்தை தவிர்த்து உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்க, உங்களுடைய செயல்பாடுகள்ல இறங்குங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு, சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். 13ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிரெடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.